நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது, ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம், அவ்வளவுதான். இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும், யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்துல திமுகவுடைய வெற்றியை, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆபீஸா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, செய்திகளில் பார்த்திருப்பீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். அவர் வழியில அதே மாதிரி இந்த பகுதியைச் சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் ஹரித்வார் போறேன், ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில போய் அவர் சேர்ந்துட்டாரு. அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. அந்த அளவுக்கு ஹெட் ஆபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது, ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம், அவ்வளவுதான். இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும், இதற்கு இந்த மேற்கு மண்டலத்துடைய 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி, யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றியை, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது. அந்த வெற்றிக்கு இந்த மாநாடு நிச்சயம் ஒரு அடித்தளம் போடும். இதற்கு நேர்மாறா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைவரையும் எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் எல்லாருக்கும் எல்லான்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசை நடத்திட்டு வரார்கள். இது பொறுக்க முடியாத பாசிச பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது ஒன்றிய அரசு. திராவிட இயக்கத்துடைய போராட்டத்தினால, கழக அரசினுடைய திட்டங்களால முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர் மக்களை பாஜக மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்கின்றது. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தேர்தல் ஆணையம் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற எஸ்ஐஆர் திட்டம். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க பார்க்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாக்கிற்கும் திமுக தான் இன்னைக்கு கருத்தில் நிரம்பி அதையும் அந்த வாக்குரிமையும் காப்பாற்றிட்டு இருக்கு. திமுக அதை காப்பாற்றிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பாசிச பாஜக அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அதிமுக இன்னைக்கு அதுலயும் துணை போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை தான் இன்னைக்கு வெள்ளட்டும் சமூக நீதி என்ற தலைப்புல ஒரு கொள்கை பூர்வமான ஒரு மாநாட்டை இங்க நடத்தி காட்டியிருக்கீங்க. இங்க நான் முக்கியமா ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே அது சமூக நீதி இயக்கம் தான். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சியில். இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் உள் ஒதுக்கீடை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சியில். அதிமுக ஆட்சியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வருமான வரம்பை கொண்டு வந்த போது அதை போராடி ரத்து செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி திமுகவுடைய சமூக நீதி வரலாற்றை இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து சமூக மக்களுக்கும் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் என்றைக்கும் உறுதியோடு நிற்பார். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.